எல்லாரோட சுமைகளை தாங்கக்கூடிய மகர ராசிக்கு ஏன் சார் கண் திருஷ்டி வரப்போகுது? அப்படி இல்ல. அதாவது எல்லாருடைய சுமைகளை தாங்குவது மட்டும் இல்லாம, மத்தவங்க சுமையே இவ்வளோ தூரம் வெளியில வேலை செய்ற இடத்துல, சக நண்பர்கள்ட்ட, எல்லா இடத்துலயும் அவங்களுடைய பிரச்சனையுமே கேட்கிற இன்னைக்கு காது கொடுத்து கேட்கிறதே ரொம்ப பேர் கம்மி. அப்படி அது கேட்கறது மட்டும் இல்லாம, "சரி வா சேர்ந்து பயணிப்போம்" அப்படின்னு சொல்ற மாரியான குணாதிசயங்கள் இவங்கள்ட்ட இருக்குங்க. இப்ப வெளியிலேயே இவ்வளவு பண்ண முடிகிற இவங்களுக்கு, குடும்பத்துக்குள்ள தான் குடும்ப உறுப்பினர்கள், அது தன்னுடைய கணவன், மனைவி, பிள்ளைங்க, இவங்களுடைய பிரச்சனைகள். அவங்க தூங்கி எந்திரிச்சிட்டு பெட்ஷீட்டை கூட அப்படியே போட்டு போனாலும், இவங்க கண்ணில் பட்டா எடுத்து உடனே அதை மடித்து வச்சு அதை பத்திரப்படுத்தி வைக்கிறது. அந்தந்த பொருளை அங்கனங்கன்னா குடும்பத்தில் இருக்கவங்க போட்டாங்கன்னா எடுத்து பத்திரப்படுத்தி கேட்குற நேரத்தில் கொடுக்கறது. அவங்களுக்கு மெனக்கெடுறது, கொஞ்சம் நேரம் கொடுப்பது. இது அவங்க லக்னத்தை பொறுத்து சில குணாதிசயங்கள் மாறுபட்டாலும் கூட, பெரும்பான்மையான மகர ராசிக்காரர்கள் குடும்ப உறவுகளுக்காக தன்னுடைய வேலைகளை கூட விட்டுட்டு, அது நம்ம ஏன் செய்யணும், இதுன்னா நான் என்ன பொறுப்பா அப்படின்னு கடந்து போகிற டைப்பு கிடையாது. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, மகர ராசியில் செவ்வாய் பகவான் வந்து உச்சம் பெறுகிறார். மகரத்திற்கு 4 சுகாதிபதி, மகரம் என்ற சரராசிக்கு 11 பாவி. அப்போ அவர் வந்து ராசி மேலே உச்சம் பெறாரு. இவங்க ஏற்கனவே சனி பகவான் வந்து எதையும் தாமதமாக கொடுக்குறாரு, ஆனால் தரமானதாக கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் செவ்வாய் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவர்லோடு. அடுத்தவங்க பணப்பிரச்சனை, இவங்க பணப்பிரச்சனையை எடுத்துக்கிட்டு எங்கிட்ட கடனை உடனே வாங்கி கொடுக்குறது, அல்லது அதுக்கான முயற்சிகளையாவது யாராக கையை காமிச்சு விட்டு மாட்டிக்கிறது. குடும்பத்தில் எல்லாரும் இதை பார்த்துருங்க, இதை செஞ்சுருங்க, இதை நீங்கள் பண்ணுங்க, உங்களால் முடியும் அப்படின்னு சொல்கிறத தட்டாமல் ஏற்றுக்கிறது. அதில் இவங்க மேலே மகர ராசிக்காரர்களுக்கு அண்ணன் தம்பி பங்காளி உற்றார் உறவினர்கள் எல்லாருமே அவர்களுடைய சுமைகளை அதிகம் மகர ராசிக்காரர்கள்ட்ட கொடுத்துருவாங்க. இவங்க இது சுமை தானே அப்படிங்கிறதே இவங்களுக்கு தெரிந்தாலும் கூட, அதில் எனக்கு சுகம் தானே அப்படின்னு ஏற்றுக்கிறது. அண்ணனுக்காக செஞ்சேன், தம்பிக்காக செஞ்சேன், தங்கச்சிக்காக செய்கிறேன், குடும்பத்துக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் தனக்கு இது பாரமாக இருக்கே, தனக்கு இது கஷ்டமாக இருக்கே, இதனால் தன்னுடைய பொழப்பு கெட்டு போகுமே, தன்னுடைய குடும்ப வளர்ச்சிக்கு இதனால் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறதே கிடையாது. எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு செய்யக்கூடிய அந்த தியாகம்,